ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, அது கூட கொஞ்சம் வெந்தயம், ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்க்கணும். இப்போ நாங்கள் வந்து அந்த மீனுக்கு ஏற்றறப்போல் அரை மூடி தேங்காய், ஒரு பெரிய தக்காளி, 150 கிராம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி. இப்போ ஒரு சிலவங்க வந்து கட்டியாக சாப்பிட்ணுன்னு விரும்புவாங்க, ஒரு சிலவங்க வந்து தண்ணியாக சாப்பிட்ணும் விரும்புவாங்க குழம்பு. அதுக்கு ஏற்றாப்புல தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா காயணும், அதனால் கூட கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து வற்றும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மசாலா, வீட்டு மசாலா 50 கிராம். நாங்கள் வந்து மசாலாவில் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கோம், அதனால் மஞ்சப்பொடி சேர்க்கலை. நீங்கள் மஞ்சப்பொடி சேர்க்கலை அப்படின்னா அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி. உங்களுக்கு காரம் அதிகம் வேணுமா கூட சேர்த்துக்கோங்க. ஒரு சிலவங்க காரம் கம்மியாக சாப்பிட்டா அதுக்கேற்றப்ப குறையா சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஊற்றுங்க. இப்போ நான் வந்து 2 பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளி ஊற வச்சேன். 1.5 கிலோ மீனுக்கு. நீங்கள் எவ்வளோ போடணுமோ அதுக்கேற்ற போட்டுக்கோங்க. புளி எவ்வளோக்கு சேர்க்கமோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா எல்லாம் மசாலா நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மீனை இதில் சேர்க்கணும். ஒன்றரை கிலோ மீன். நல்லா மீனை போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காணல்னா லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கணும், அதிகமாக போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, நல்லா பிடிச்சிரும். குறைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மசாலா நல்லா காஞ்சி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மீன்லாம் நல்லா வெந்து பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக அதை கையில் ஊற்றி உப்பு சரியான்னு பார்த்து கையில் ஊற்றிட்டேன். அப்படி உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் ஊற்றுக்கோங்க. குழம்பு ரெடி. இதை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி.